பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் கடவுளுடைய கிருபையினால இந்த நாளை நாம் கண்டு இருக்கிறோம். இந்த நாள் முழுவதுமா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும்னாக்கா கடவுளிடத்துல நாம அடைக்கலம் போகணும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடைக்கலம் என்பது மிக அத்தியாவசியம். ஏனென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கவலை வந்தாலும் சரி, நமக்கு அடைக்கலம் கொடுக்க ஒரு அவசியமா இருக்குது. அந்த அடைக்கலம் ஒரு உண்மையுள்ள ஒரு அடைக்கலமா இருக்கணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுகிற அடைக்கலமாக இல்லாம எப்பொழுதும் உண்மையுள்ள ஒரு உண்மையான ஒரு அடைக்கலமா இருக்கணும். சில வேலை நம்ம என்ன பண்றோம், மனிதனை நம்ம தேடி போறோம். எனக்கு அடைக்கலம் கொடுங்க, நான் உங்ககிட்ட நான் தஞ்சை போகிறேன், நான் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன், நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம மனிதனை தேடி போறோம். ஆனா நம்ம தேடி போற மனுஷன் சில வேலையில நம்ம என்ன பண்றோம், ஏமாற்றி விடுகிறோம், நம்மை கைவிட்டு விடுகிறோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்லி நிறைவேற்றுகிற கடவுள். அந்த ஆண்டவரத்துல நாம அடைக்கலம் போகணும். இந்த சங்கீதம் 11ஆவது சங்கீதம் 1வது தாவீது சொல்றான், கர்த்தரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஏனென்றால் கடவுள் தம்மிடம் வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. ஏசாண்டவர் கூட சரி, கல்வாரி மலையில சிலுவில மரண தருவாயில் இருக்கின்ற போது தன்னுடைய வலது பக்க கல்வன் என்ன பண்றான், ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அடைக்கலம் தேடி போகிறான். அப்படி தேடி போகின்ற பொழுது ஏசாண்டவர் கூட சரி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கும் கூட அடைக்கலத்தை கொடுக்கிறார். அப்படியாக ஏசாண்டவர்ல யாரெல்லாம் அடைக்கலம் தேடி வருகிறார்களோ அவர்களை ஏசாண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் போகிறார். அவர் கொடுக்கிற அடைக்கலம் தான் நமக்கு உண்மையானது, நிரந்தரமானது. அதான் உபாகமம் 33:27 இப்படியாக சொல்கிறது, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடைக்கலமா இருக்கிறது இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவரையே நம்ம நம்புவோம், அவரையே நம்ம விசுவாசிப்போம். அவரிடத்துல நம்ம அடைக்கலம் போகிற பொழுது கடவுள் நமக்கு உண்மையுள்ள நிரந்தரமான அடைக்கலமாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு கூட நாம ஜெபித்து கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படியாக இந்த உலகத்துல எங்களுக்கு உண்மையுள்ள நிரந்தரமான அடைக்கலம் நீர் ஒருவர் மட்டுமே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்மை தேடி வருகிற பொழுது, உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீர் தாமே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் இறைவன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.